என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஆண்டவர். பிரியமானவர்களே, ஆடுகளின் ரத்தமோ கோழிகள் ரத்தமோ இல்ல மிருக ஜீவன்கள் ரத்தமோ உன் பாவங்கள் நிவர்த்தி ஆகாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் தான் உன் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க முடியும். பிரியமானவர்களே, கல்லோ மரமோ அல்ல, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் மீட்பார் உயிரோட கூட இருக்கிறார். நான் அவர் கடைசி நாட்களை காண்பேன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புத அடையாளங்கள் உண்டுங்க. குருடர்களை பார்வையடைய செய்தார். கண்ணு தெரியாத மனிதனுக்கு அந்த கண்களை பார்வை குணமாக்கும்படியாக பார்வையை உண்டாக என்று சொல்லி குருடர்களை பார்வையடைய செய்தார். சப்பானியாய் பிறந்த மனிதனை சப்பானியை குணமாக்கினார். 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல படுத்திருந்த திமிர்வாதக்காரனை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 38 வருஷமா அந்த இடத்துல படுத்திருந்த வியாதிஸ்தனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, இந்த சுகமாயிரு, விடுதலை பண்ணினார். பிரியமானவர்களே, ஜெப ஆலயத்துல 18 வருஷமா இந்த கூனியை 18 வருஷமா நிமிரக்கூடாதபடி சாத்தானால் கட்டப்பட்ட அந்த அந்த பெண்மணியை பிசாசு கட்டி வைத்திருந்தபடியால், நீ மகளே, நீ இப்பொழுது விடுதலாக என்று சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார். பிரியமானவர்களே, ஒரு திருமண விழாவில காண ஒரு கல்யாணத்துல அங்க திராட்சரசம் குறையப்பட்டது. அந்த திருமண விழாவில ஒரு குறைவு காணப்பட்டது. அந்த குறைவை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை ஆசீர்வதித்து நிறைவாய் மாற்றினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில கூட நிறைவானதை அவர் ஆசீர்வதித்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் உண்டு. மரித்த லாசருவை, செத்து போன சரளத்தை, 4 நாள் நாரி கடந்த அந்த சரீரத்தை உயிரோட கூட எழுப்பின தெய்வம் உங்கள் வாழ்க்கையில அவர் அநேக காரியங்கள் நன்மைகளை செய்ய வல்லவரா இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பேசிக் கொண்டிருக்கிற நான் கூட பாவத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கேன். துன்மார்க்கமான ஜீவியத்துல பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனோட ஊர் சுட்டி கொண்டிருப்பேன். வீட்டுக்கு அடங்காத மகனாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத மகனாக வாழ்ந்து கொண்டிருந்த பிரியமானவர்களே, எனக்கு நான் வேலை செய்யற ஸ்தலத்துல கிறிஸ்துவ நண்பர்கள் ஆகஸ்ட் 15 அன்று, சுதந்திர தினம் அன்று ஒரு டிராக்ஸ் வந்து கொடுத்தாங்க. நீங்க நோட்டீஸ் கொடுத்தாங்க, நீங்க வாங்க அந்த ஜபாலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த ஜபாலயத்தை நான் போனேன். அன்பாக அழைத்தார்கள். பிரியமானவர்களே, அந்த ஜபாலயத்தில் நான் போகும் பொழுது அநேகர் ஆசீர்வாதத்தோட கலந்து போனாங்க. அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தேன். நான் செஞ்ச பாவலை கண்ணுக்கு முன்னாடி ஒழிடுவேன். பிரியமானவர்களே, நான் கதறி அழுதேன் ஆண்டவர் சமூகத்துல. அந்த இடத்துல அழும்போது ஆண்டவரோட வல்லமை மகிமை தொட்டதுங்க. ஆண்டவருடைய வல்லமை அபிஷேகம் தொட்டதுங்க. மகிமை பிரசனை தொட்டதுங்க. இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் சமாதானமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் காரணம். கர்த்தர் நல்லவன் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஒரு தேன் எப்படிப்பட்டது என்பது, காட்டு தேனா, மலை தேனா, கொம்பு தேனா என்பது ஒரு தேனை, அந்த தேனை ருசி பார்ப்பது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை மீட்கும்படியாகவும் ரட்சிக்கும்படியாகவும் இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவரே, திருடமும் கொல்லவும் வருகிறான், நானோ அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக பரிபூர்ணம் அடையும்படியாக வந்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, திருட வருவான், உங்களோட உடைமைகள் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். என் ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்காக சொந்த தன் ஜீவனையே, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தன் மரணத்தினாலே ஜெயமாக்கினார். பிரியமானவர்களே, அவர் மரணத்தையே வென்றவர், பாதாளத்தை வென்ற